இப்ப ரீசென்ட் டைம்ல Zomatoவோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்தது. அத பத்தி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த Zomatoன்றது ஒரு மிகப்பெரிய ஃபுட் ஆன்லைன் ஆப் மாரி. ஸோ Zomato தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் Swiggy ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப அவங்க 2 பேர் தான் பயங்கர டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் கூட இந்த வெளிய பார்சல் வாங்குறது பார்த்தா கண்டிப்பா இந்த நார்மல் நம்மள மாரி ஆளுங்க வாங்குறதுல ஒரு 2, 3 பேர் வந்து இந்த Swiggy இல்ல Zomatoக்காரங்க நின்னுட்டே இருப்பாங்க. அந்த மாரி அவ்ளோ ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்களே பார்த்தனா கூட இயர்லி எங்க ஆப்ல எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எங்க ஆப்ல எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாரிலாம் கூட விடுவாங்க. ஸோ அவ்வளோ வந்து நம்மள பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்ப நம்மளே கூட வெளியலாம் போய் சாப்பிடணுமா, ஆர்டர் பண்ணா வீட்டு வாசல்ல குடுத்துருவோம் அப்படின்ற மாரி நம்மளோட ஹேபிட்டே ஃபுல்லா மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப பார்த்தனா Zomatoவோட சிஇஓ திபேந்தர் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து Zomatoவோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு. எதுனாலனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த Blinkitஅ வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கும்போதே பார்த்தனா இவங்க எட்டர்னல்ன்ற பேரை வந்து அவங்க இன்டர்னலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத வந்து இதுவரைக்கும் வெளியே சொல்லவே இல்ல. இப்ப ரீசென்ட்டா பிப்ரவரி 6th வந்து ஒரு நோட்டீஸ் மாரி ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து எங்களோட Zomato.comஅ வந்து eternal.comனு மாத்தப் போறோம். எதுக்கு இவங்க மெயினா மாத்துறாங்கன்னா, இத வந்து நாங்க இன்னும் வளர வைக்கிறதுக்கு தான். வேற எதுக்காகவும் இல்ல. இன்னும் இந்த பிசினஸை வந்து நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போக மட்டும் தான் இந்த நேமை சேஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்க. எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய அத்தாரிட்டிஸ்லாம் வந்து எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நேம் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணால் ஐயோ அவள் தான் நமக்கு வந்து இப்போ Zomatoன்ற ஆப் வந்து எட்டர்னல் ஆப் அப்படின்னு மாறிடுனா அதெல்லாம் கிடையாதான். அவங்க வெறும் இந்த பேரண்ட் கம்பெனியை மட்டும்தான் Zomato.comன்றதை மட்டும்தான் அவங்க வந்து eternal.comனு மாற்றுறாங்க. மற்றது நமக்கு Zomato ஆப் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி Zomato ஆப் பார்த்தோன்னா மற்ற 3 ஆப்ஸுமே அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. எதுனா ஃபஸ்ட்டு Blinkit வச்சுருக்காங்க. Blinkitஐ வந்து அவங்க ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணும்போது தான் இந்த எட்டர்னல்ன்ற பேரே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது இன்டர்னலாக மட்டும்தான் இருந்தது. ஸோ அவங்க Blinkit வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப்பு. இப்போ ரீசெண்ட் டைமில் நானே இந்த பேடிஎம்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம மூவி டிக்கெட் புக் பண்ணுவோம். இப்போ புக் பண்ண போகும்போது பார்த்தா ஏதோ டிஸ்ட்ரிக்ட்னு வருது. சரி ஏதோ ப்ரொமோஷன் போலன்னு க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இல்லை விட மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம பேடிஎம்ல புக் பண்ணோம்னா டிஸ்ட்ரிக்ட் போய் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் யாருதுன்னு பார்த்தா அதுவும் Zomato தான். ஸோ இவங்க Zomato எதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக டிக்கெட் புக் பண்ணணும்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று அந்தந்த தேட்டர் வெப்சைட்டில் இல்லை அவங்க ஆப்பில் பே பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி போனால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அவங்க தேட்டரில் ஓடுற படம் மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லைனா வந்து நம்ம இந்த புக் மை ஷோ போகலாம். அதே மாதிரி டிக்கெட் நியூ போகலாம். ஆனால் டிக்கெட் நியூவை விட புக் மை ஷோவில் தான் நிறைய தேட்டர்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டராகவே இருக்கும். ஸோ அந்த புக் மை ஷோக்கு ஒரு காம்படேட்டராக உருவாக்க தான் இவங்க பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு புக் மை ஷோவில் வெறும் டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அப்புறம் தேட்டரில் பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி புக் பண்ணலாம். அதே இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா மூவிஸும் புக் பண்ணலாம். நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா டைன் அவுட்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் போய் நம்ம டேபிள் புக் பண்ணலாம். அது மூலியமாக பே பண்ணால் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் மூவியும் புக் பண்ணிக்கலாம். நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேணுன்னா டேபிளும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பும் வந்து Zomato கீழே தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று ஹைப்பர் பியூர்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அது பார்த்தோன்னா இந்த குட்ஸு இதெல்லாம் வந்து மர்ச்சன்ட்ஸ்க்கு வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணோன்னா இந்த மர்ச்சன்ட்ஸ் வந்து ஏதாவது குட்ஸ் அந்த மாதிரிலாம் வேணும்னா ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு டேரெக்டாக போயிடும். இந்த மாதிரி 4 ஆப்புமே Zomato கீழே தான் வருது. அவங்க வந்து இப்போ அந்த பேரண்ட் கம்பெனியை தான் மாற்ற போகிறாங்க. இந்த Zomato பிராண்டு கீழே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தனித்தனி ஆப்புக்குமே வந்து தனித்தனி சிஇஓ வச்சுருக்காங்க. மற்ற ஆப்ஸ்லாம் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த ஓனர் தான் வந்து சிஇஓவாக இருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Zomato பற்றி பார்க்கணும்னா Zomato வந்து ஃபஸ்ட்டு Zomato தான் நேமில் வந்ததுன்னா அதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபுட்டி பே அப்படின்னு 2008ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2010ல் வந்து Zomatoன்னு மாற்றினாங்க. அதே மாதிரி Zomatoக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா Zomato தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி டு என்டர் இன் BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸில் வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஸ்விக்கியுமே வந்தது. அது கூட Zomato வந்து சூப்பராக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்கை பார்த்துட்டு ஒருத்தர் Zomato ட்ரெஸ் போட்டு ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டவரை இப்படி தோளில் காமிச்சுன்னு வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ரெக்வஸ்ட் வந்து பிப்ரவரி 6 கொடுத்துருந்தாரு. ஸோ ஒன்ஸ் அந்த நேம் சேஞ்ச் ஆச்சுன்னா Zomatoன்னு இல்லாமல் எட்டர்னல்னு மாறும். பட் ஆப்ஸ்லலாம் எந்த நேமே சேஞ்ச் ஆகுது. நம்ம பார்த்துட்டு இருக்க அதே ரெட் கலரில் Zomato தான் வரும். இது வந்து உலகத்தில் ஒரு காமனாக நடக்கிற விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய பிராண்டு இதெல்லாம் வந்து ஒரே கம்பெனியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய சோப்பு, சீப்பு அந்த மாதிரி இருக்கும். அதோட ஓனர் யாருன்னு பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கும். அது மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் அந்த மாதிரி அதோட ஓனர் யாருன்னு பார்த்தா ஐடிசி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபாரின்லாம் பார்த்தோன்னா இந்த WWE இருக்கும். அதுக்கப்புறம் UFC இருக்கும். அதோட ஓனரும் ஒரே ஓனர் TKOன்னு ஒரு கம்பெனி அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பேரண்ட் கம்பெனி ஒரே கம்பெனியாக இருக்கும். அந்த மாதிரி Zomato வந்து பப்ளிக் கம்பெனி ஆனதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு ஷேர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய பேர் வாங்குறாங்க.
அந்த காசெல்லாம் எடுத்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜொமேட்டோட சிஇஓ வந்து ஆன்லைனில் பயங்கர ஆக்டிவாக இருப்பார். அவரை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மாதம் மாதம். அவர் பார்த்தோன்னா திடீர்னு அந்த ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து டெலிவரி பண்ணலான்னு போவாங்க. அப்போ பார்த்தா மாலில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும், ஓஹோ நம்ம மாலில் வந்து நம்மளோட ஜொமேட்டோ ஆளுங்களை விட மாட்டேங்கிறாங்கன்னா நம்மளே பார்த்துருக்கோம். மால்லலாம் பார்த்தோன்னா ஆர்டர் எடுக்கிறவங்க நார்மல் என்ட்ரன்ஸில் வரவே மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது, போ வெளியே போ, பேக் சைடில் வா, பேக் சைடில் வான்னு. அதே மாதிரி இவர் ட்ரெஸ் போட்டு போயிருக்காரு. பார்த்தா செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணிட்டான். இந்த பக்கம்லாம் நீ போகக்கூடாது, நீ வெளியே போகணும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்திருந்தார். அப்போ தான் இவர் அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டார். ஓ எங்கள் ஆளுங்களை வந்து நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படி இப்படின்னாரு. ஆனால் அது ஒன்றும் மாறாது போல இருக்கு. ஏன்னா மாலில் வந்து நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கவங்க வருவாங்க, மிடில் கிளாஸ்லேயும் வருவாங்க. அதில் ஒரு நார்மல் டெலிவரி பாய்ஸை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் ஒரு தரப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஜொமேட்டோவில் வந்து அவங்க நிறைய எக்ஸ்பேண்டும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தோன்னா அந்த ஜொமேட்டோ ரைடர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த எமர்ஜென்சியை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இந்த சிபிஆர்லாம் எப்படி பண்ணணும், இல்லை டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் எய்டு எப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து எப்போவுமே ஜொமேட்டோ பற்றி ஒரு சின்ன நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வரிசையில் பார்த்தோன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட பழைய பேர்லேருந்து புது பேரை மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கூகுள். ஸோ கூகுள் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது கூகுள் தான் வந்தது. அதுக்கப்புறம் அதோட பேரண்ட் கம்பெனியாக வந்து ஆல்ஃபபெட்னு மாற்றிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக் வந்து திடீர்னு பார்த்தா மெட்டான்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த நைக் சிம்பிள் கூட பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி ப்ளூ ரிப்பன்ஸ் போட்டுன்னு தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த செல்லுலார் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹச்சுன்னு ஒன்று இருந்தது. ஒரு ஹச்சுன்னு ஒரு டாகே, அந்த பக் டாகே ஹச்சுன்னு சொல்லி விட்டாங்க. அது கூட பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து வோடஃபோன்னு மாறிச்சு. அதே மாதிரி இந்த ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. எதனாலனா அதை வந்து யூனியன் பேங்க்னு மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி சியட் டயர்ஸ்னு இந்த ஆடெல்லாம் பார்ப்போம். அது கூட பார்த்தோன்னா இப்போ ஆர்பிஜி என்டர்பிரைசஸ்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான கதை தெரியும். இந்த ஹீரோ ஹோண்டா கம்பெனி அவங்களுக்குள்ள சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு. ஹீரோ மோட்டா கார்ப்னு வந்துருச்சு, இது வந்து தனியாக ஹோண்டா வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தேவை மாதிரி நேமெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஜொமேட்டோவும் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னிலேருந்து மாறப்போகுதுன்னு தெரில. ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜொமேட்டோன்ற நேமும் மாறிடும். அதே மாதிரி அந்த ஸ்டாக் டிக்கர்லேயும் அவங்க நேமை மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.